ஐநா சபை. ஐநா சபைக்கென்று ஒரு தனி கட்டடம் கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை 1946 லண்டன் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முடிவு செய்தனர். ஆரம்பத்தில் இருக்க அமெரிக்காவில் ஜான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்கள் பரிசீலிக்கப்பட்டன. இறுதியாக நியூயார்க்கில் ஐநா சபை கட்டிடம் கட்டுவது என்று முடிவு செய்தார். நியூயார்க்கில் உள்ள மன்ஹாட்டன் தீவில் அமெரிக்காவின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான ஜான் ராக் ஃபெல்லரின் பிரம்மாண்டமான பங்களா இருந்தது. அதை அவர் சுமார் $85 லட்சம் விலைக்கு ஐநா சபைக்கு கொடுப்பதாக கூறினார். அதே இடத்தை ஐநாவும் ஏற்றுக்கொண்டது. பல்வேறு நாடுகளின் கட்டடக்கலை வல்லுநர்களை கொண்டு ஒரு ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ரஷ்யா, பெல்ஜியம், கனடா, பிரான்ஸ், சீனா, ஸ்வீடன், பிரேசில், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, உருகுவே போன்ற நாட்டின் பிரபல கட்டடக்கலை வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். $650 லட்சம் செலவில் ஐநா சபை கட்டுவது திட்டம் தயாரானது. இந்த தொகை அமெரிக்கா ஐநாவுக்கு வட்டி இல்லாத கடனாக கொடுத்தது. 1982 முழு தொகை ஐநா கட்டி முடித்து விட்டது. மொத்தம் 18 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஐநா சபை கட்டிடமானது 1949 அக்டோபர் 24 திறக்கப்பட்டது. அமெரிக்கா நாட்டில் உள்ள நியூயார்க் நகரில் ஐநா சபை இருந்தாலும் அமெரிக்கா எந்த விதத்திலும் இதை சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த இடம் முழுவதும் ஐநாவிற்கு சொந்தமானது. இந்த இடம் ஒரு சர்வதேச எல்லையாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் இருந்தாலும் எந்த ஒரு உயர் அதிகாரியும் ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் காலில் எடுத்து உள்ளே வைக்க முடியாது. அதேபோல் அமெரிக்க அரசின் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்கு யாரேனும் இங்கே வந்து தஞ்சமடைய முடியாது. அதை மீறி யாராவது உள்ளே நுழைந்து விட்டால் அவர்களை பிடித்து அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஐநா சபையும் அமெரிக்காவும் செய்து கொண்ட ஒப்பந்தம். ஐநா சபையில் உள்ள நூலகத்தில் 4 லட்சம் புத்தகங்கள் உள்ளன. இதற்கென்று தனி தீயணைப்பு நிலையம், தனி பாதுகாப்பு படைகள், தனி தபால் நிலையம் ஆகிய உள்ளன. இரு ஆலிவ் கிளைகளுக்கு இடையே உலக வரைபடம் வரைந்திருப்பதே ஐநாவின் சின்னம். இது தலைமைச் செயலகத்தின் மீது எப்போதும் பறந்து கொண்டே இருக்கும். ஐக்கிய நாடுகளின் தலைமை செயலகமான இந்த கட்டடம் 39 மாடிகளை கொண்டது.